கடவுள் நம் அருகில் இருக்கிறார். இயேசு நம் அருகில் இருக்கின்றார். திரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, என்று நாம் அன்னையாம் திரு அவை வியாகுல மாதா அன்னை மரியாளுடைய வியாகுலங்களை சிந்திக்கவும் ஞாயிற்றுக்கிழமை, எனவே ஞாயிறு திருவழிபாட்டை நாம் சிறப்பிப்பதால் அந்த அன்னை மரியாளுடைய வியாகுலங்கள், வியாகுல அன்னை துயரங்கள், அவற்றை பற்றி நாம் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. ஏனெனில் இது ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். எனவே ஞாயிறு திருவழிபாடு, அதனுடைய திருவழிபாட்டு வாசகங்கள், மைய கருத்து மிக மிக முக்கியமானவை. இருந்தபோதும் இன்றைய இறை வார்த்தை என்ற திருவழிபாட்டு வாசகமும் அன்னையாம் திரு அவை நினைவு கூறக்கூடிய வியாகுல அன்னை மரியாளுடைய துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள், வியாகுலங்கள், அவற்றோடு நாம் சற்று ஒட்டி உரசி பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். துன்பம் என்று சொன்னாலே யாருமே விரும்புவது கிடையாது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. வேதனை, துன்பம், சவால்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். என் லைஃப் எப்பொழுதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை என்பது ஏதோ ரோஜா மலர்களால் நிறைந்தது அல்ல. வாழ்க்கையில் மேடு பள்ளம், துன்பம், வேதனை, கஷ்டங்கள், தோல்விகள் எல்லாமே நிறைந்தது தான் வாழ்க்கை. ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அது இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைங்க, இவங்களுக்கு அதெல்லாம் ரெடியாகவே இல்லை. அதான் உண்மை. நாம் தான் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறோம். சவால்களை சந்திப்பதற்கும், வேதனைகளை சந்திப்பதற்கும், தோல்வியை சந்திப்பதற்கும், துன்பத்தை சந்திப்பதற்கும் கடின உழைப்பை என்று பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு கொடுக்க தயாராக இல்லை. அதனால தான் படிச்சுட்டு இன்றைக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஏன்? கடினமாக போய் உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. போன உடனே 1 லட்சம் சம்பாதிக்கணும், போன உடனே 2 லட்சம் சம்பாதிக்கணும். பதவி உயர்வு என்பது அனுபவத்தாலும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துவதாலும் கடின உழைப்பாலும் தான் பதவி உயர்வும், அதன் வழியாக நமது திறமையை வெளிப்படுத்துவதன் வழியாக அங்கே ஊதிய உயர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கிறோம்? நான் போனால் உடனே எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், நிறையா. அப்போ அங்கே சம்பளம் நிறைய கொடுக்கல, என்ன பண்ணால் போட்டு வீட்டிலே பிள்ளைங்களை பொத்தி வளைக்கிறோம். ஆனால் நாம் அப்படி வளரவில்லை. நீங்களும் நானும் வளர்ந்தபோது நமது பெற்றோர்களுடைய கடின உழைப்பு நம் ஒவ்வொருவரையும் உணர்வுபூர்வமாக பாதித்தது. அது நமது அனுபவமாக மாறியது. நமது பெற்றோர்களுடைய துயரங்கள், வேதனைகள், அவர்கள் சந்தித்த தோல்விகள், கருத்து வேறுபாடுகள், அவர்கள் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் சந்தித்த எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் நம்மை உணர்வுபூர்வமாக பாதித்தது. அந்த உணர்வுபூர்வமாக பாதித்ததால் நமது அனுபவமாக மாறியது. இன்று நாம் நம் வாழ்க்கையில் எத்தகைய சூழ்நிலையும் சந்திக்க நாம் தயாராக இருக்கணும். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்பே இல்லை. என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்கு துன்பமே இருக்கக்கூடாது, அதுக்கு வேதனையே இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கோழைத்தனமாக தங்கள் வாழ்க்கையை இழக்கின்றார். ஏன்? நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறாங்க வாழ்க்கையில், தங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஏன்? நம்ம பிள்ளைங்களை நம்ம கோழைத்தனமாக வளர்க்குறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த துன்பத்தை, வேதனையை சந்திக்கக்கூடிய அந்த அனுபவத்தை, வாழ்க்கை கல்வியை, வாழ்க்கை முறையை பெற்றோர்கள் குடும்பத்தில் நாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் நாம் கற்றுக்கொண்டோம். நமது பெற்றோர்களிடமிருந்து நாம் எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் வாழ முடியும் நம்மால். ஆனால் நம் பிள்ளைகளால் வாழ முடியுமா? இன்னைக்கு செய்தித்தாள்களை பார்க்கின்றோம், நமது குடும்பத்தில் பார்க்கின்றோம், உறவுகளில் பார்க்கின்றோம். எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு படிடான்னு சொன்னாலே அதே பெரிய இதாக இருக்கு, ஒழுக்கமாக இருன்னு சொன்னால் அதே பெரிய கஷ்டமாக இருக்கு. அதுக்காக எத்தனை பேர் ரிஸ்க் எடுக்கிறாங்க, பாய்சன் எடுத்துக்கிறாங்க, தேவையில்லாத வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள். இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று அன்னை மரியாளுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாகுலங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையும் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சிலுவை, துன்பம், வேதனை, அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயார்படுத்த வேண்டும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, ஒரு முறை ஒரு
மனிதர் எப்பொழுதுமே ஆலயத்திற்கு வருவார். எனவே ஆலயம் என்று சொன்னாலே அவருக்கு வாழ்க்கை, உயிர் மூச்சே அதுதான். ஆண்டவரிடத்தில் வருவார், ஆலயத்திற்கு வருவார். ஒவ்வொரு நாளும் காலை மாலை கடவுளிடத்தில் வருவார், ஜெபிப்பார். ஜெபித்து விட்டு தான் மற்ற அன்றன்றைக்குரிய அந்த வேலைகளை எல்லாம் செய்வார். எனவே அவருக்கு ஒரு நாள் கடவுளிடத்தில் போய் ரொம்ப கோபமாக முறையிடுகின்றார். என்ன கடவுளை நீங்கள், நான் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வரேன், உங்களை பார்த்துட்டு தான் நான் என் வேலையை தொடங்குறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம். என் பக்கத்து வீட்டுக்காரெலாம் பாருங்கள், மாடி மாடியாக வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்கள், கார் வச்சுட்டு பங்களா வச்சுட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவர்களை பார்ப்பதற்கே பொறாமையாக இருக்கு. ஆனால் அவர்கள் உண்மை தேடுவது கிடையாது, கோவிலுக்கு வருவது கிடையாது, ஆண்டவனை தேடுவது கிடையாது. ஆனால் நானும் ஒவ்வொரு நாளும் உண்மை நம்பி வாழ்கிறேன். உண்மை சந்தித்து விட்டு தான் எனது அன்றாட வேலைகளையும் பணிகளையும் நான் சந்திக்கின்றேன். எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை என் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் முறையிடுகின்ற பொழுது கடவுள் அவருக்கு தோன்றுகின்றார். என்ன வேணும், ஏன் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிற, மனபாரத்தோடு ஏன் எப்படி ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கின்ற பொழுது, ஆமாம், நான் உன்னை நம்பி 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 என் வாழ்க்கையில் ஒரே துன்பம், வேதனை, கஷ்டம்தான். ஆனால் மற்ற எல்லாரும் இந்த உலகத்தில், என் தெருவில், என் வீட்டுக்கும் முன்னாடி பின்னாடி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், மனநிறைவோடு இருக்கின்றார்கள், வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்றார்கள். ஆனால் நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தன் கடவுளிடத்தில் முறையிடுகின்றான். அப்போ கடவுள் சரி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்வார். எனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேண்டும், துன்பம் இல்லாத உலக வாழ்க்கை வேண்டும், துயரம் இல்லாத மனித வாழ்க்கை வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை, இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற வரை என்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமுமே இருக்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கணும், மனநிறைவாக இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், என் வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட அதற்கான ஒரு வரத்தை எனக்கு தாரும் என்று கடவுளிடத்தில் அவன் அந்த பக்தன் கேட்கின்றான். அப்பொழுது கடவுள் அந்த பக்தனிடத்தில், சரி உனக்கு துன்பம்லாம் வேணாம், உன் துன்பத்தெல்லாம் கட்டி ஒரு மூட்டையில் கட்டி, உன் வேதனை உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் கட்டி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது என்கிட்ட எடுத்துகிட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ் என்று சொல்லி ஆண்டவன் அந்த பக்தனை அனுப்பிவிடுகின்றான். அப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. இவர் மூட்டை மூட்டையாக கட்டி ஒரு 10 மூட்டை தன்னுடைய வேதனை, துன்பம், கஷ்டம், கடன் பிரச்சனைகள், உடல்நோய்கள் எல்லாவற்றையும் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு ஆலயத்திற்கு வருகின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே வண்டியாக ஏற்றிட்டு வராங்க, மூட்டை மூட்டையாக ஏற்றிட்டு வராங்க. சிலர் லாரியில் ஏற்றிட்டு வராங்க, சில பஸ்ஸில் ஏற்றிட்டு வராங்க, டாட்டா ஏசியில் ஏற்றிட்டு வராங்க. எல்லோரும் இவன் பார்த்தோன்னே ரொம்ப, என்ன எனக்கு சொன்ன மாரி கடவுள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரா அப்படின்னு. அப்போ ஆலயத்தில், அந்த ஆலய வளாகம், அந்த கோயில் வளாகத்தில் எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் நிற்கிறாரு. கடவுள் வரார். என்ன சொல்கிறார், சரி உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ், இப்போ எல்லாம் அவங்கவுங்க துன்பத்தை, கஷ்டம், வேதனை இவற்றையெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி, இங்கே இடமே கொள்ளல, அவ்வளோ நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, சரி ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நீங்கள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க, உங்களுடைய துன்பத்தை வேதனையெல்லாம் அந்த மூட்டையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்தன் ஒரு நிமிடம் முடிந்து கடவுள் பார்க்கின்றான். அவன் அந்த மூட்டையை கட்டி பிடிச்சி நிற்கிறான். ஏன் அப்படின்னா அவன் நினச்சிக்கிட்டான் எகுத்து வீடு, பக்கத்து வீடு, முன்னாடி பின்னாடி அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லை, வேதனையே இல்லை, அவங்களாம் மாடி வீட்டில் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள், மனநிறைவோடு இருக்கின்றார்கள். நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினச்சேன். கடைசியில் அந்த அந்த கோயில் வளாகத்தில் பார்க்கின்ற பொழுது இவனை விட மற்ற எல்லோருமே அதிக துன்பத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். எனக்கு இருக்கின்ற துன்பம் எனக்கு போதும் என்று சொல்லி மீண்டுமாக அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். கடவுளத்தை சொல்லிட்டான், நான் இதை வச்சுட்டு வாழ்ந்துடுறேன், என்னை விட்டுடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டு இருக்க, நான் மட்டும்தான் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், நான் மட்டும்தான் உடல் வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், மற்றவங்களாம் உலகத்தில் மற்ற எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். அந்தந்த வீட்டுக்கு போனால் தான் எவ்வளோ குப்பை இருக்குன்னு நமக்கு தெரியும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்தில் மிக அற்புதமாக நாம் வாசிக்கிட்டோம். எசையா இறைவாக்கினர்
அவருடைய வாழ்க்கையில் வந்த துன்பத்தை, வேதனையை கடவுளிடத்தில் முறையிடுவதை துன்புறும் ஊழியனாகிய இருக்கிறார். அவருடைய துன்பத்தை, வேதனையை அவர் எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு, காரி உமிழ்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. அப்ப தன் வாழ்க்கையில் எவ்வளோ அந்த இறைவாக்கு பணியை உரைத்ததால் தன் வாழ்க்கையில் சந்தித்த சவால்களை எல்லாம் அவர் முறையிடுகின்றார், பட்டியலிடுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் எங்கே இருக்கின்றார்? இயேசு எங்கே இருக்கின்றார்? கடவுளுடைய பிரசன்னம் எங்கே இருக்கின்றது? விடையை பாருங்க. ஆண்டவராகிய என் தலைவர் என் துணை நிற்கின்றார். இயேசு என் அருகில் இருக்கின்றார். நீ நினைச்சக்கூடாது இயேசு எங்கே இருக்கிறார். எசேக்கியேல் இறைவாக்கினர் மிக தெளிவாக சுட்டி, ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார், எனக்கு பலமாக, பக்க பலமாக என் அருகில் இயேசு இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, எனவே நம்மளுடைய வாழ்க்கையை நான் துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது இயேசு எங்கே இருந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்க தேவையில்லை. மாறாக என்னோடு துணை நிற்கக்கூடிய ஆண்டவர் என்னோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் நம்ம வாழ்கிறோம். இல்லைன்னா நாம உலகத்தை விட்டு எப்போ போயிருப்போம். நாம் சந்திக்கக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சவால்களை எல்லாம் நம்மை பாதித்தது என்று சொன்னால் எப்பொழுதே இந்த உலகத்தை விட்டு நாம் சென்றிருப்போம். இயேசு நமக்கு துணையாகவும் பக்கபலமாக இருப்பதால் தான் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய சூழ்நிலையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் பலத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். நமது அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து இந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு, நமது அன்றாட வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே என் துன்பத்தின் மத்தியில் இயேசு என் துணை, என்னோடு துணை நிற்கின்றார் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன்னை பற்றிய ஒரு சுய ஆய்வு நடத்துகின்றார். அப்பொழுது எல்லாரும் சொல்கின்றார்கள். அப்ப பேதுரு, அந்த திருத்தூதர்கள் கூட்டத்தினுடைய தலைவர், அவர் சொல்கின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இயேசு என்ன சொல்றார்? நான் துன்பப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்படி என்று சொல்கின்ற பொழுது, இது உனக்கு நடக்கவே நடக்காது, நடக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் ரோமையருடைய ஆட்சி. எனவே அந்த ஆட்சியை எல்லாம் விரட்டிவிட்டு இயேசு ஒரு ஆட்சியை அமைப்பார், ஒரு அரசியல்வாதியாக இருப்பார், ஒரு அரசாட்சியை அவர் நிலைநாட்டுவார். எனவே அதில் இயேசு அரசராகவும் மற்ற எல்லோரும் மந்திரிகளாகவும் அவர்கள் எல்லோரும் சிம்மாசனத்தில் இருப்பார்கள் என்று நினைத்த அவர்களுக்கு இயேசு கொடுக்கக்கூடிய பதில், நான் துன்பப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கல்வாரி மலையில் என் உயிரை கொடுக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், சிலுவையை நான் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபோது, இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. இவ்வுலக வாழ்வு என்பது இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை. எனவே இவற்றையெல்லாம் கடந்துதான் நான் பரலோகம் செல்ல வேண்டும், உயிர்ப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்பத்தின் வழியாகத்தான் அந்த 3ஆம் நாள் உயிர்ப்பு. எனவே பிரியமான சகோதர சகோதரி, அந்த இயேசுவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவைகளை சுமக்க தயாராக, அதுதான் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம். நமது அன்றாட துன்பத்தை, சிலுவைகளை சுமக்க தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நமது சொந்த பலத்தால் நாம் எதையும் செய்யவே முடியாது. நல்லா நினைச்சுக்கோ, என்கிட்ட பணம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, படைபலம் இருக்கு, சொந்தங்கள் இருக்கு, உறவுகள் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவற்றையெல்லாம் நாம் வைத்து வாழ முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் தான் நாம் ஆளாகும். கடவுளுடைய பலம் இருந்தால்தான் ஒருவர் இந்த உலகத்தை அவற்றையெல்லாம் கடந்து செல்ல முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இயேசு என் சிலுவையின் மத்தியில் என்னோடு உடன் இருக்கின்றார், என் பக்கத்தில் இருக்கின்றார், என் அருகில் இருக்கின்றார், என் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு பயணம் செய்கின்றார். ஆம்.